ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட், பியூட்டியா மோனோஸ்பெர்மா, பலாசமரம். இந்த மரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய மரத்தை கோயில்களில், பார்க்குகளில், முக்கியமான இடங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த மரத்தை மாதிரியே வேறு ஒரு மரமும் உண்டு. அதையும் இதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே அது ஒரு ஷார்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த பலாச மரம் நிறைய மருத்துவ பண்புகளை உடையதுங்க. இந்த பலாச மரம் பொதுவாக பார்த்தது அப்படின்னா பூக்கள், இலைகள் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கல்யாண முருங்கை, முள் முருங்கை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே தான் இருக்கும். ரெண்டுமே சேம் ஃபேமிலி தான், ஃபேபேசி ஃபேமிலி தான். ஆனால் இலையினுடைய ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாறி இருக்கும். பியூட்டியா மோனோஸ்பெர்மா பார்த்திங்கன்னா இலை மழுங்கின மாதிரி இருக்கும். ஆனால் கல்யாண முருங்கையில் இலை அக்யூட் டிப்போட இருக்கும். மூணு இலை எப்படி அவரை செடியில் மூணு இலை இருக்கோ அதே மாதிரியே தான் இந்த ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட், இந்த பலாச மரத்துலேயும் இருக்குங்க. இது சயின்டிஃபிக்காகவே இதில் இருக்கக்கூடிய நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டியை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒன்றா அதை டிஸ்கஸ் பண்ணலாங்க. இப்போ ஈராஸ் ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிற ஜேர்னலில் வெளிவந்த ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கிள் டைட்டில்டு தெராப்பியூட்டிக் யூசஸ் ஆஃப் பியூட்டியா மோனோஸ்பெர்மா. அந்த ஆர்டிக்கிளில் இந்த மரத்தினுடைய எல்லா பாகங்களுக்குமே மருத்துவ பண்பு இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஒரு பார்ட்டுக்குமே என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வெறும் இலையை வாயில் போட்டு அப்படியே கடித்து சூ பண்ணிகிட்டு இருந்தது அப்படின்னா கோல்டு சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த இலையை காய வச்சு பொடி பண்ணி அதை டிகாக்ஷன் மாதிரி பண்ணி குடிச்சுது அப்படின்னா அது டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதனுடைய ஸ்டெம்மோட பார்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் டிசீஸ்க்கு நல்ல மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா கூட அந்த பவுடரை அப்ளை பண்ணினா ஹீல் ஆகும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிலர் கால் எரியுது, தோலெல்லாம் எரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்குமே இது மெடிசனாக இருக்கிறதா அந்த ரிவ்யூவில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரூட்டு பார்த்திங்கன்னா அதனுடைய ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ஷன் விஷப்பூச்சி கடிகளுக்கு ஒரு மருந்தாக கருதப்படுதுங்க. இந்த இலைகளினுடைய ஜூஸு இல்லைன்னா எக்ஸ்ட்ராக்ட் எப்படி வேணால் எடுத்துக்கலாங்க நம்ம. ஸோ அது மென்ஸ்ட்ருவல் இர்ரெகுலர் மென்ஸ்ட்ருவேஷனுக்கு ஒரு நல்ல க்யூரேட்டிவ் மெஷர் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டுமே அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்டெஸ்டைனல் வார்ம்ஸ் ரொம்ப இருக்கும் பார்த்திங்களா, அப்போ அந்த இன்டெஸ்டைனல் வார்ம்ஸை வெளியே ஏற்றுறதுக்குமே இந்த பலாச மரத்தினுடைய இலைகளினுடைய எக்ஸ்ட்ராக்ட் பயன்படுதுங்க. நல்லா வளர்ந்த இந்த பலாச மரத்தினுடைய ஸ்டெம்மில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கம் மாதிரி ஒன்று வெளியில் வரும். அதில் பைரோகேட்டச்சின் அப்படிங்கிற அந்த பொருள் இருக்குது. அது ஒரு மியூசிலேஜ் மாதிரி இருக்கும் வளவளன்னுட்டு. ஸோ இந்த கம்மை கால் வெடிப்புகளுக்கு போடும்போது கால் வெடிப்பு குணமாகுதுங்க. ரிசர்ச் ஜேர்னல் ஆஃப் ஃபார்மகாலஜி அண்ட் ஃபார்மகோ டைனமிக்ஸ் அப்படிங்கிற இந்த ரிசர்ச் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகியிருக்கக்கூடிய ரிவ்யூ ஆன் பியூட்டியா மோனோஸ்பெர்மா அண்ட் இட்ஸ் மெடிசினல் யூஸ் அப்படிங்கிற ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பலாச மரத்துக்கு ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, ஆன்டி கன்வல்சிவ் ஆக்டிவிட்டி, அனால்ஜெசிக் ஆக்டிவிட்டி, ஆன்ட்ஹெல்மின்டிக் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் ஆக்டிவிட்டியும் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெட்டபாலிசத்தின் போது நம்ம உடம்புல உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் அது டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன அசியூம் பண்ணலாம் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு ரீஜுவனேட்டிங் கேரக்டர், அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மையுமே அதுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம நம்பலாங்க. இந்த ஆர்டிக்கிள் எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னாங்க, இதனுடைய பார்க் எக்ஸ்ட்ராக்டை நம்ம உட்கொள்ளும் போது நைட் பிளைண்ட்னஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்வையில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் நிவர்த்தி ஆகிறதா சொல்கிறாங்க. அதே ரிப்போர்ட்டில் இது யானைக்கால் வியாதின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, எலிஃபேண்டியாசிஸ், அதையுமே கரெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஆர்டிக்கிள் என்ன சொல்லுதுனாங்க, ஒரு மிக மிக முக்கியமான கேரக்டர், அதாவது அஃப்ரோடைசியாக் ஆக்டிவிட்டி, அதுவுமே இந்த பிளான்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை சாப்பிடும்போது
நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை சாப்பிடும்போது ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை அது நீக்கி அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம்ங்க. இந்த இலையை காய வச்சு பொடிச்சு அதை வந்து எலும்பு உடஞ்ச இடத்துக்கு மேலே அப்ளை பண்ணும்போது, காய வச்சும் பொடிக்கலாம், இல்லைன்னா பச்சையாகவே அரைச்சி பவுல்டிஸ் மாடியும் போடலாம். அந்த எலும்பு உடஞ்ச இடத்துக்கு மேலே அப்ளை பண்ணும்போது எலும்புகள் வந்து கூடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மரத்தினுடைய பூக்களை வந்துங்க தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு டயரியா வந்தவங்களுக்கும், ஹெமட்டூரியா அதாவது யூரினில் வந்து பிளட் செல்ஸ் கலந்து போகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கும்போது அதுவும் குணமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசர்ச் ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. இந்த பலாச மரத்தில் வந்துங்க 30க்கும் மேற்பட்ட செகண்டரி மெட்டபலைட்ஸ், அதாவது பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ், அதாவது மருத்துவ குணமுடைய பொருள்கள் இதில் 30க்கும் மேற்பட்டது இதில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் டைரக்டில் வெளியான பிளான்ட்ஸ் அண்ட் ஃபைட்டோகெமிக்கல்ஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் பெப்டிக் அல்சர் அண்ட் ஓவர்வியூ அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கிளில் வந்துங்க இதில் இருக்கக்கூடிய செகண்டரி மெட்டபலைட்ஸான ஐகோசேன், பீட்டா அமைரின் இது போன்ற பல பொருள்கள் வந்துங்க ஆன்டி அல்சர் கேரக்டர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து வயிற்றுப்புண்கள்னால கஷ்டப்படக்கூடியவங்க, ஈவன் இதில் அவங்க சொல்லியிருக்கிறது பெப்டிக் அல்சர் உள்பட எல்லாத்துக்குமே வந்து இது குணமாக்கக்கூடிய தன்மை இந்த பலாச மரத்தினுடைய இலைகள் மற்றும் பல பாகங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ரிசர்ச் கர்டில் வெளியான ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா, இந்த பலாச மரம் வந்துங்க ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மெடிக்கல் சிஸ்டம், அதாவது ட்ரெடிஷ்னல் மெடிக்கேஷன், ஹோமியோபதி, யுனானி, ஆயுர்வேதா, சித்தா இந்த மாதிரி பலதரப்பட்ட மருத்துவ முறைகளையுமே இது வந்து மருந்தாக பயன்படுத்திகிட்ருக்காங்க. இது வந்து இதில் பப்ளிஷ் ஆகிருக்கு ரிசர்ச் கேட்டில். இதுக்கு வந்துங்க ஹெபட்டோ ப்ரொடெக்டிவ் ஆக்டிவிட்டியும் இருக்குது, அதாவது நம்ம லிவரை வந்து பாதுகாத்து வச்சுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்துங்க இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ட்ரைக்ளைசரைட்ஸ் லெவலையும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதா இந்த ரிசர்ச் ஆர்டிக்கிள் சொல்லுதுங்க. அப்படின்னா அது வந்து கார்டியாக் டானிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா, ஹார்ட்டுக்கும் வந்து நல்ல ஹெல்த் அது வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங்காக நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்துங்க இது வந்து இந்த மரத்தினுடைய பட்டையினுடைய பவுடர் வந்துங்க பைல்ஸுக்குமே வந்து ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெடிசனில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார்மகாலஜி ரிவ்யூ அப்படிங்கிற ஜேர்னலில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள், அதோட டைட்டில் பார்த்திங்கன்னா எ காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூ ஆன் பியூட்டியா மோனோஸ்பர்மா. இதுவுமே வந்துங்க ரிவ்யூ பேப்பர் தான், ரிசர்ச் பேப்பரில். அதுலேயும் வந்து நம்ம இது வரைக்கும் மேலே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுவும் அதுக்கு மேற்பட்ட பல வியாதிகளை சரி பண்ணக்கூடிய பண்பும் வந்து இந்த பலாச மரம் பியூட்டியா மோனோஸ்பர்மாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரிலிஜியஸாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பியூட்டியா மோனோஸ்பர்மாவோட பலாச மலர்கள் வந்து கேது பகவானுக்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நான் கேள்விப்பட்டு பார்த்துருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்தை நம்ம வளர்த்தும் போது நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு அழகுக்கு அழகாகவும் நமக்கு அப்பப்போ டிகாக்ஷன் போட்டு குடிக்கிறதுக்கு உண்டான ஒரு மருத்துவ செடியாகவும் இது இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த மரத்தை எங்கே பார்த்தாலும் இந்த ஆர்டிகிள்ஸையும் என்னோட இந்த யூடியூபையும் ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. எந்த மருத்துவ குணமுடைய தாவரமாக இருந்தாலும் நாமளாக எடுக்கக்கூடாது. ஒரு கைத்தேர்ந்த மருத்துவரினுடைய உதவி மற்றும் ஆலோசனையின்படி தான் எடுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். See you, best wishes, bye bye.